ஹாய் ஹலோ வணக்கம். G5ல வெளியான ஒரு வெப் சீரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நான் பார்ப்போம். சட்டமும் நீதியும். இது பாலாஜி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. இதுல நடிச்சிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சரவணன், நம்ரிதா எம்பின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சட்டமும் நீதியும் இது ஒரு கோர்ட் டிராமா. இந்த டிராமாவில் என்ன சொல்லிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வளாகத்துல முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசானவர் பெட்ரோல் கேனோட உள்ள வராரு. தம் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சரவணனும் அண்டு நம்ரிதாவும், ஜூனியர் வக்கீலான நம்ரிதாவும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த கேஸுக்குள்ள நுழையிறாங்க. சரவணன் யாருன்னு சொல்லிடுறேன். அவர் கோர்ட்டுக்கு வெளியே, கோர்ட்டுக்குள்ள அவர் பேச மாட்டாரு. கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற ரோட்டரி சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் ஒரு வக்கீல். ரெண்டாவது அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸே அந்த கோர்ட்ல கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான். கோர்ட்ல மட்டும் கிடையாது, வீட்லயும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு தோல்வியான ஒரு வக்கீல் அப்படிங்கிற ஒரு பேரு அவங்க பையனும் சரி, அவங்க மனைவியும் சரி, அந்த மாதிரிதான் அவரை பார்ப்பாங்க. அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பார்ப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சின்ன சின்ன பில்லப் பண்ணி கொடுக்கறது, இந்த கையெழுத்து வாங்கி கொடுக்கறது, இந்த ஒரு சின்ன சின்ன கோர்ட் வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பெட்டிஷன் எழுதுறதுன்னா ஒரு போய் எழுதிட்டு வரலாம். ஒரு அட்ரஸ் தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க அந்த மாதிரி போய் டைப்பிங் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு தொழில் இன்னுமே அதுல கோர்ட் முன்னாடியெல்லாம் இருக்கு. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவரும். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சு இந்த கேஸுக்காக நான் வாதாடுறேன்னு சொல்லிட்டு பண்றாரு. பண்ணும்போது அந்த பெரியவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு காணாம போயிடுவாங்க. அது ஏன் காணாம போனாங்க, அது கடத்திட்டு போனவங்க யாரு, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட அவங்க முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு எபிசோட வெப் சீரிஸே கிடையாது, இது ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தை அங்கங்க கட் பண்ணி சின்ன சின்ன ட்விஸ்டா வச்சு ஒரு 2.5 மணி நேரத்துல இந்த படத்தை ஃபுல்லா பாத்திரலாம். ஆல்ரெடி இது ஒரு படம் தான். இது ஒரு சீரீஸா கன்வெர்ட் பண்ணி G5 கொடுத்திருக்காங்க. சரவணனோட நடிப்பு ஒரு குடும்ப தலைவனாகவும் தோன்று. ரெண்டாவது ஒரு கோர்ட்லயும் ஒரு எதுக்குமே லாய்க்கில்லாத வக்கீல் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறதுல சரி, எல்லாரும் அலட்சியமா பார்ப்பாங்க. அந்த சீன்ல சரி, நடிப்பு உண்மையிலே திறமையா வெளிப்படுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த விசாரிக்கும் போது அவரோட தோரணை, அதாவது ஒரு வக்கீல், ஒரு குண்டா ஒரு வயசான ஒரு வக்கீல் என்னென்ன பண்ணுவாரு அதெல்லாம் ஒரு கரெக்டா பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. அது போல நம்ரிதா அவங்க ஜூனியர் வக்கீலா பண்ணிருப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் கூட சரவணன் கூட இருந்து அவர் கூட ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அது போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் அந்த கேஸுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீசால் நிராகரிக்கப்பட்ட கேஸ். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க பொண்ணோட வெண்ணிலா அப்படிங்கிற அந்த பொண்ணு எங்க இருக்குது, என்ன பண்ணுது, அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பிரச்சனை, எதனால அவங்க கடத்திட்டு போய் அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வெப் சீரிஸோட முழு கதை. இந்த வெப் சீரிஸை கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் பிலிம் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. கோர்ட் எல்லாம் உண்மையிலே நிஜமான நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு கோர்ட் மாதிரியே அவங்க பண்ணிருக்கிறது உண்மையிலே பயங்கரமான உண்மைதான். ஏன்னா கோர்ட்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரெண்டு பக்கமும் கூண்டு இருக்கும், நடுவில் நீதிபதி விசாரிப்பாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. கோர்ட்டுக்கு முன்னாடி தான் குற்றவாளி நின்றுப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா எடுத்திருந்தாங்க. அது போல இந்த வெப் சீரிஸில் இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன கொஞ்சம் கதை பிளாஷ்பேக் ஒரு கொஞ்சம் ஆழமா கொடுத்துருக்கலாம். அது ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு பண்ணக்கூடிய தொழில் அந்த மாதிரி தொழிலை காட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி தொழில் பண்ணா கூட அது ஒரு நியாயமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொழில் தவறான தொழில், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்ட். இப்போ ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை எனக்கு கொஞ்சம் முரணா இருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு காணாம போயிருது, அதை கடத்திட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த பொண்ணு இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அவ்வளவுதான். மற்றபடி இந்த கதையில எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சுக்கிறாங்க. அது போல அந்த ஃபேக் வெண்ணிலாவா வரக்கூடிய அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய அந்த ஒரு 3 செக்மெண்ட்டுக்கு அப்புறம் 4, 5, 6 போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கதை இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் லைட்டா மழுடலா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படியும் இவர் இந்த கேஸ் தான் எடுக்க போறாரு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். அதுக்கு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு வக்கீல் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்றது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் எங்கேயுமே அது கரெக்டான இடத்துல எனக்கு கொஞ்சம்
இது பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் மைனஸ் பண்ணி இப்போ பண்ணிடலாம். அது ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. அது போலதான் இந்த படத்துல வந்து சரவணன் அவரோட கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பர்சனலா ஓரளவுக்கு ஓகே ரகம் தான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்காதவங்க இனிமேல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மொத்தமா 2 மணி நேரம் தான் அந்த வெப் சீரிஸ். ரைட்டிங் எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா 2 மணி நேரம் தான் வெப் சீரிஸ். நீங்க ஈஸியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.